ஹலோ guys, வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1.1 12th மேக்ஸ்ல 1.1ல சாப்டர் 1ல 7th ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ ஏன்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஏபி நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்டூ -1 -3, 2 into 5 10, so plus 10. 3 into -3 -9, 2 into 2 4, 7 into -1 -7, 5 5s are 25, 7 into -3 -21, 5 2s are 10. So இதை சால்வ் பண்ணியிருந்தோம் என்ன வந்திருக்கும், 10ல 3 போனா 7, 9ல 4 போனா 5, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் -5, 25ல 7 போனா 18, 21ல 10 போனா 11, greater number symbol is minus. That's it. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா AB inverse கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா, 1 by modulus of AB into adjoint AB. ஸோ எனக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏபிக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஸோ 7 into 11 77, 18 into 5 90. ஸோ மைனஸ் போடுவோம், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிட்டு எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 13 கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலஸ் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு, அதனால ஏபி இன்வர்ஸ் என்ன ஆயிருக்கும், எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அடுத்து என்ன வேணும், எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வேணும். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது சிம்பிள். இது ரெண்டுத்தையும் நான் ஸ்வைப் பண்ணுறேன். அப்போ -11 மேலையும் +7 கீழேயும் வந்திருக்கும். 18க்கும் 5க்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ -5 +5 ஆயிடுச்சு, 18 -18 ஆயிடுச்சு. இப்போ கண்டுபிடிக்கலாம். ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by மாடுலஸ் என்ன வந்திருக்கு 13. ஸோ 1 by 13 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏபி எவ்வளோ வந்திருக்கு, -11 +5 -18 +7 இது கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி இன்வர்ஸ். ஸோ பி இன்வர்ஸ் வேணும்னா 1 by மாடுலஸ் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயிண்ட் பின்னு வந்திருக்கும். அடுத்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் வேணும்னா 1 by மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏன்னு வந்திருக்கும். ஸோ பி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are 2 -2, 5 3s are 15, ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், அப்போ +15 ஆயிருக்கும். ஆன்சர் 13 கிடச்சிருக்கு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கிறேன், சாரி அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கிறேன். பியோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றி எழுதுங்க. -1, இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். -3 +3 ஆயிடுச்சு, +5 -5 ஆயிடுச்சு. இதுதான் இப்போ பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 13 இன்டூ 2 3 -5 -1. அந்த மாதிரி இந்த சைடு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். 3 5s are 15, 7 2s are 14, 15 -14. ஸோ இது எவ்வளோ கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏக்கு இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிருப்போம். ஸோ 5 3 -2 -7. ஸோ இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 1 by 1 இன்டூ 5 -2 -7 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். ஸோ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ்னா 1 by 13, இங்கே 1 by 1, அப்போ 1 by 13 தான் வந்திருக்கும். 2 into 5, 2 5s are 10, 3 into 7 -21, 2 into 2 -4, 3 into 3 9, 5 into 5 25 -25, minus in 1 into 7 +7. அடுத்து -5 இங்கே 2 இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 10, 1 into 3 3 -3. ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 by 13 இன்டூ 21ல 10 போனால் 11, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இஸ் மைனஸ். 9ல 5 போனால் 4, சாரி 9ல 4 போனால் 5, 25ல 7 போனால் -18, 10ல 3 போனால் 7. இப்போ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் எனக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. ஸோ நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.